Hello viewers, welcome to our channel Style Yourself. இந்த வீடியோவில் செல்ஃப் ஃபேஷியல் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஃபேஷியல் கிட் ஜேவிஸோட ஃப்ரூட் ஃபேஷியல் கிட். ஸோ இது ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் இதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸும் வந்ததில்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த கிட் வச்சு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன ஃபேஷியல் கிட் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபேஷியல் கிட் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் ஃபேஷியல் நம்ம ஃபேஸ்க்கு பண்ணிக்கணும். அப்போனா தான் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கறது மூலிமா ஹெல்த்தியாகவும் நல்ல க்ளோவாகவும் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபேஷியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஃபேஷியல் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட ஸ்கின் இஷ்யூ பொறுத்து தான் நம்ம ஃபேஷியல் பார்லரில் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபேஷியல்ஸ் அவங்க பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் இதுக்கான ஃபேஷியல் கிட் இதுதான் அப்படின்னு டேரெக்டாக மென்ஷன் பண்ணியே வந்ததுனால நம்மளால் வீட்டிலேருந்தே கூட ஃபேஷியல்ஸ் பண்ண முடியும். என்னோடய ஸ்கின் பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது மந்த்லி ஒன்ஸ் எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லைட்டாக அந்த பம்ப் வரும். தென் திரும்ப அது அவ்வளோதான் இருக்காது. ஸோ மார்க் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததே கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. எனக்கு பேபி பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபேஸ் கேர் பண்ணுறதே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது ஃபேஷியல்ஸ் பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடலை மாவு ஃபேஷியல் பண்ணுறது, ஸோ ஏதாவது ஒன்று நான் ஃபேஸ்க்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் என்னோடய ஃபேஸ் நான் கேர் பண்ணுறதே விட்டுட்டேன். டோட்டலாகவே விட்டுட்டேன். எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ சோப்பு மாற்றி போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபேஸ் வாஷ் செட் ஆகுமோ அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கையில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட் அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக ரொம்பவே விட்டுட்டேன். ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆக்னி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4-5 பிம்பிள் தொடர்ந்து அப்படியே ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நம்ம ஸ்கின் கேர் திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்தாக தான் நான் என்னோடய ஸ்கின்னை நான் பேம்பர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வர்றது டோட்டலாக கம்மியாயிடுச்சு. பட் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் இப்போ கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கேன். அதுலேயும் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ என்னுடைய ஆக்னி பற்றி என்ன அப்படின்றது நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இன்றைக்கி ஃபேஷியல் அப்படின்றது எதனால் நான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஃபேஷியல் நான் எடுத்துக்கிறது மூலிமா எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுவும் பிம்பிள் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு. இந்த கிட் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ஃப்ரூட் ஃபேஷியல் கிட்டு. மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஷியல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரூட் ஃபேஷியல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சைட் எஃபெக்ட்ஸ் அந்தளவுக்கு வராது. மேக்ஸிமம் அந்த ஃப்ரூட் எசன்ஸு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பிராண்டான ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் 225 இதில் எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் நான் இதை விட கம்மியான ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த ஃபேஷியல் பண்ணிக்க முடியும். எல்லா ஃபேஷியல் கிட்லேயும் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன அடுத்தடுத்து எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேக் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துக்கோங்க. இப்போ நல்ல ஃபேஸை நீங்கள் ஜென்ரலாக என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் கிளென்ஸ் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம். ஃபேஷியலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சர். கிளென்சரில் இந்த ப்ராடக்ட்டில் நான் எடுத்துருக்கிறது பிளாக்பெரியோட கிளென்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கையில் இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிடுறேன். ப்ளஸ் நெக்லேயும். ஸோ இப்போ இதே மாதிரி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி நல்லா நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக நம்மளுக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிற இடம், நம்ம கன்னத்தில் இந்த மாதிரி டர்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிற இடத்துல நல்லா இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஸோ எனக்கு வந்து இந்த பேக்லேயே வந்து நீங்கள் தண்ணி இல்லைன்னா வந்து பச்சை பால் ரெண்டில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தண்ணி வச்சு தான் வந்து நல்லா அந்த மாதிரி தேய்க்கிறேன். ஸோ 2 to 3 minutes வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட போகிறேன். உங்களுடைய பேக்லேயே வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கிளென்சரை வந்து வாஷ் பண்ணணுமா இல்லை ஜஸ்ட் வந்து ஒய்ப் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னோடது வந்து நல்லா வந்து நான் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு வந்து இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஸ்டெப் போக போகிறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப். ஸோ இன்றைக்கி இதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பை வந்து பார்த்திங்கன்னா ஹனி அண்ட் ஆல்மண்ட் ஸ்க்ரப் தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நல்லா தண்ணி தொட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், ட்ரை ஆகாது. ஸோ என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். ஃபேஷியலில் ஸ்க்ரப்பிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜென்டலாகவே வந்து பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் நம்ம நெக் ஏரியாவுக்கும் வந்து சேர்த்து தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணியை தொட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸோ இது மெயினாக வந்து உங்களுடைய சின் ஏரியாவில் ப்ளஸ் வந்து மூக்குக்கு கீழே மூக்குக்கு சைடில் அந்த ஏரியாலாம் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி தேய்க்கணும். ஸோ நான் லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுறேன். உங்கள் ஃபேஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக இப்போ கண்ணம், நெத்தி, மூக்கு, அப்புறம் வந்து கழுத்து அந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டு ரப் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளுக்கு ஃபேஷியல் பண்ணும்போது வந்து பார்லரில் 1-2 ஸ்டெப்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய 2-3 ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து இதில் காட்டியிருக்கேன். இதே மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபேஷியல் வீட்டில் பண்ணும்போது ஸ்க்ரப் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு தான் வந்து ஸ்க்ரப்பு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக போட்டு எப்போவுமே தேய்க்கவே கூடாது ஃபேஸில். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறப்போ ஒன்றுமே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கோடாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபேஷியலில் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறப்ப ஜென்டலாக பட் நிறைய மசாஜஸ் கொடுத்து வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ பிம்பிள்ஸ் வந்து மெயினாக வந்து பிம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து அது பிரேக் ஆகாமல் வந்து நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணுங்கள். சப்போஸ் அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேஷியல் பண்ணும்போது பிம்பிள் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். பிம்பிள் வந்து அந்த உடஞ்சிடவே கூடாது. ஸோ அது வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம், நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக இருக்க அழுக்கெல்லாம் வெளியே போயிருக்கும். ஸ்க்ரப் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த மேக்கப்னால இல்லை வேறு ஏதாச்சும் வந்து அழுக்கு வந்து நம்ம ஃபேஸில் வந்து டெபாசிட் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரப் பண்ணுறது மூலிமா அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து க்ளீன் ஆகிருக்கும். இப்போ 3rd ஸ்டெப் போய்க்கலாம். ஸோ 3rd ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதில் வந்து மசாஜ் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வச்சு தான் வந்து மெயினாக வந்து ஒரு 5 to 10 minutes உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து ஃபேஸை வந்து ஜென்டலாக நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். அதிகமாக வந்து நம்ம நல்லா இழுத்து வந்து நம்ம ஃபேஸில் வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது. லைட்டாக பட் ஜென்டலாக வந்து நம்ம பண்ணணும். இதில் வந்து நம்ம மசாஜ் க்ரீம் போய்க்கலாம். இது வந்து பப்பாயா அண்ட் பைனாப்பிள் க்ரீம். ஸோ அதோட எசன்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் எந்தளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படுன்றது வந்து தெரியும். ஸோ மசாஜிங் அப்படின்றது வந்து ஃபேஷியலில் இன்னொரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இது பண்ணுறது மூலிமா நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து இருக்கும்.
நம்மளாக செல்ஃபாக பண்ணிக்கிறப்போ ஒரு சில ஸ்டெப்ஸ் மூலிமா கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக வந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நெக் ஏரியாவில் வந்து பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அப்வர்ட்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்டலான ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. ஒரு 2 minutes வந்து ஒவ்வொரு செக்ஷன்ஸாக நம்ம வந்து கொடுத்தாலே வந்து போதும். பட் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம பார்லரில் மேக்ஸிமம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரியே வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆள்காட்டி விரலில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸோ நம்மளுடைய தாடையிலேருந்து நல்லா அந்த பின்னாடி கழுத்து வரைக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் கொடுக்குற மூலிமா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் வந்து இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து அழுத்தமாகவே நீங்கள் கொடுங்க. இப்போ நான் அடுத்து சின் ஏரியாவில் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரி உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சுட்டு இந்த மாதிரி கொடுங்க. இப்போ வந்து நான் என்னோடய கன்னத்தில் கொடுக்குறேன். கன்னத்தில் அதே மாதிரி நம்ம நெக்கில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே பண்ணலாம். ஸோ என்னோடய 2 கன்னத்துலேயும் ஒரு 2 minutes வந்து இதே மாதிரியே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த சிசர் கட் மெத்தடுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் அந்த 2 விரல்லையும் கொடுத்து பண்ணுங்கள். இப்போ என்னோடய கண்ணில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். மோதிர விரல் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து கண்ணை சுற்றி பண்ணுறப்ப அந்த மோதிர விரல் யூஸ் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா இதே மாதிரி கண்ணை சுற்றி இந்த மாதிரி பண்ணுங்கள். நகம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி நெத்தியில் வந்து இதே மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியா வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரியான ஒரு மசாஜஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ இப்போ வந்து நல்லா தாடையிலிருந்து மூக்கு வழியாக நெத்தி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜென்டலான ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஜென்டலாகவே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து நான் ரெகுலராக வந்து பண்ணுவேன். ஸோ இதுவே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஃபேஷியலில் மசாஜ் பண்ணுறது வந்து இந்த மசாஜ் க்ரீம் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்ல ஒரு ரிலாக்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்கும். மசாஜ் க்ரீம் போட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணணுன்றது இல்லை. பட் இந்த பேக்கில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு போக சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்கில் எப்படி போட்டிருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். நான் சொன்னேன் என்னோடய ஃபேஸ் வந்து ஜஸ்ட் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபேஸ் பேக். ஸோ இதில் வந்து இந்த ஃப்ரூட் ஃபேஸ் பேக்கில் வந்து ஆப்பிள் அண்ட் அவகேடோ வந்து ஃபேஸ் பேக் தான் இருக்குது. ஸோ இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்கான லேயராக தான் வந்து அப்ளை பண்ணணும். அதனால் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த டியூப் வந்து ஒரு 2 தடவை தான் வந்து வந்திருந்தது. ஆல்ரெடி ஒரு தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கரெக்டாக இருந்தது. இது மாதிரி ஃபுல் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணை சுற்றி மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, கண்ணுக்கிட்ட வேண்டாம். ஸோ இது ட்ரை ஆகணும். ஒரு 10 minutes விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். தொட்டு பார்த்தா கையில் படக்கூடாது. ஸோ என் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 13 minutes வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அந்த ஃபேஸ் பேக் இருந்தது ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம 4 ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஃபேஸ் க்ரீம். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீம் பார்த்திங்கன்னா வந்து டீ ட்ரீ. ஸோ இதோட ஃபேஸ் க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, மேக்கப் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் எடுத்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாதாரண ஒரு ஃபேஸ் க்ரீம் தான். ஃபேஸ் க்ரீம் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் இல்லை மற்ற ஃபேஸ் க்ரீம்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே அளவுக்கு குவான்டிட்டி வந்து எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஃபுல் ஃபேஸில் நெக்கில் எங்கெல்லாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணோமோ அந்த எல்லா ஏரியாலையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஸோ நம்மளுடைய ஃபேஷியல் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 5 ஸ்டெப்பு தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்மளாவே வந்து வீட்டில் இதை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேஷியல் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பிம்பிள்ஸ் வராமல் வந்து நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து எந்த டர்ட்டும் வந்து ஸ்டே ஆகாமல் இருக்கும்.
நம்மளுக்கு வந்து பொல்யூஷன்ஸ் மூலிமா தான் நம்ம ஸ்கின் வந்து எஃபெக்ட் ஆகணும் அப்படின்றது இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போய் கலெக்ட் ஆகிட்டு ஸோ ஒரு பிம்பிளாக வரது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஒரு மேரேஜ் ஆகி பேபிலாம் வந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு நீங்கள் வந்து ஒரு சர்டைன் டைம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து எந்த கேருமே எடுத்துக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல், அதுவும் வந்து ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபேஷியல் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபேஷியல் பண்ண அன்னைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் வந்து போகாமல் பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும். இதே மாதிரியே நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ஃபேஷியல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.